வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியான டபுள் கா மீத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 9 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வெளியே வச்சு காய வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, வெளியவே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் காய வச்சுருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆயில் இழுக்காமல் நல்லாவே வந்து எண்ணெய் குடிக்காமல் ஃப்ரை ஆகி வரும். நான் வந்து இதை சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். பிரெட் ஸ்லைசஸை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எல்லா பிரெட்ஸையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரைங் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்யிலே கூட ஃப்ரை பண்ணலாம், பட் நெய் வந்து நிறைய செலவாகும். நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த ஒரு ப்ரெட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸை நம்ம வெளியே எடுத்து வச்சனால நல்லாவே எண்ணெய் குடிக்காமல் வரும் ப்ரெட்டு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். மீத உள்ள பிரெட் ஸ்லைசஸையும் ஃப்ரை பண்ணி இதே மாதிரி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எல்லா ப்ரெட்டுமே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் எடுத்திருக்கேன். பால் நல்லா ஊற்றுனதுமே நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குனாலும் நல்லா பாயில் ஆகணும். நம்ம ரப்படி செய்கிறதுக்கு மில்க் பவுடர் யூஸ் பண்ணியும் செய்யலாம், அப்படி இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அன்ஸ்வீட்டன் கோவா வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து இதோட ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னா, நம்ம பால்கோவா செய்கிற மாதிரி தான் வீட்டில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் எதுவுமே இதில் சேர்க்காமல் எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக இதோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம அன்ஸ்வீட்டன் கோவாவை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1/2 லிட்டர் மில்கில் இருந்து ஒரு 250 கிராம் அளவில் கிடச்சிச்சு. 200 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 100 ml மில்க் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கோவா மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க கோவா மிக்சரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோன்னே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஷ்யூவும் கொஞ்சமாக பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ரிச்சான ரப்படி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து தண்ணி சேர்க்குறீங்களோ அதே கப் அளவில் சுகர் ஆட் பண்ணணும். 150 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாமே 1 ஸ்ட்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நல்லா வெயிட் பண்ணணும். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு பேனில் பிரெட் பீசஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கீழே எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்படி மிக்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் பாதி அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சர்வ் பண்ணுற டைமில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகணும். ஆல்ரெடி கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்க அன்ஸ்வீட்டன் கோவாவை இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து இதுக்கு மேலே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப்பும் இந்த ரப்படியும் நல்லா வந்து ப்ரெட்டில் அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனதும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்ல சூடெல்லாம் ஆறுனதும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியான டபுள் கா மீத்தா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கீழே உள்ள பிரெட் ஸ்லைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆகி ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான டபுள் கா மீத்தா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா நீங்களும் ஈதுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.